இந்த வீடியோவில் நாம் சீத்காரி பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு முன்னாடி சீத்தளி பிராணாயாமம்னு நான் ஒன்று போட்டிருந்தேன். அதில் நாக்கை டியூப் மாதிரி வளைச்சி வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த பிராணாயாமம் யாரால செய்ய முடியலையோ, நாக்கை வளைக்க முடியலையோ அவங்க இந்த சீத்காரி பிராணாயாமம் பண்ணலாம். 2 பிராணாயாமமுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் இருக்கும். இந்த சீத்காரி பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல கீழே ஒரு விரிப்பு போட்டுட்டு அதில் நம்ம சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் எந்த ஆசனம் சௌகரியமோ அந்த ஆசனத்தில் உட்காந்து கையை சின்முத்ரால வச்சுட்டு ஆரம்பிக்கணும். இதில் மூச்சை வாய் வழியாக உள்ள இழுத்து 2 மூக்கின் துவாரம் வழியாக வெளியில் விடணும். வாய் வழியாக எப்படி மூச்சை இழுக்கணும் அப்படின்னா, நாக்கை கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு நாக்கோட நுனியை வாயின் மேல் அன்னத்தில் வைக்கணும். அப்புறம் 2 பற்களின் வரிசைகளை ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். பார்க்கும்பொழுது சிரிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நாக்கின் நுனியை வாயின் மேல் அன்னத்தில் வச்சு 2 பற்களும் ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு, இப்போ நான் படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நாக்கை வளைச்சு மேல் அன்னத்தோட ஒட்டி வச்சிருக்கிறதுனால நாக்கின் இருபுறங்களும் லேசான துவாரம் இருக்கும். அந்த துவாரம் வழியாக தான் நாம் காற்றை உள்ள இழுக்கணும். காற்றை மெதுவாக உள்ள இழுக்கும் பொழுது லேசான சப்தம் வரும். காற்றை முழுமையாக உள்ள இழுத்து முடிச்சுட்டு நாக்கை பழையபடி நார்மலாக வச்சுக்கிட்டு வாயை மூடிட்டு நம்மளால எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் மூச்சை நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். இந்த பயிற்சியை ஆரம்பத்தில் ஒரு 3லேருந்து 5 முறை வரைக்கும் செஞ்சுட்டு போக போக கொஞ்ச நாள் கழிச்சு 15லேருந்து 20 முறை வரைக்கும் அதிகப்படுத்தலாம். இந்த சீத்காரி பிராணாயாமம் செய்யறதுனால வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பிராணாயாமம் செய்யறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான சூடை கம்மி பண்ணும். அதிகப்படியான தாகம், பசி போன்றவை கூட இந்த பிராணாயாமம் செய்யறதுனால கம்மியாகும். அதிகப்படியாக கோவப்படுறவங்க, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்கலாம் இந்த பிராணாயாமம் செஞ்சாங்கன்னா எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரும். மனதையும் உடம்பையும் நல்லா அமைதியாக வச்சுக்கும். இந்த பிராணாயாமம் அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல இளமையாக இருப்போம். இந்த பிராணாயாமம் எப்பெல்லாம் யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஆஸ்மாவால் அவதிப்படுறவங்க, கோல்டு, காஃப் இருக்கிறவங்க இந்த பிராணாயாமம் செய்யக்கூடாது. அதிக குளிர்ச்சியான இருக்கிற கிளைமேட்ல இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது. நாம இருக்கிற இடத்துல அதிகப்படியான பொல்யூஷன் இருந்தா கூட இந்த பிராணாயாமம் செய்யாதீங்க. லோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா இதை செய்யவே கூடாது. சீத்தளி பிராணாயாமம், சீத்காரி பிராணாயாமம் இது ரெண்டுமே செய்யற விதம் தான் வேறையே தவிர, ஆனா இதோட பலன்கள் 2த்துக்குமே ஒண்ணுதான். உங்களால எது முடியுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க.